ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. அதாவது யூரினில் உள்ள கெமிக்கல்ஸோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. அது எப்படி ரொம்ப டைல்யூட்டாக மாற்றுவீங்கன்னா, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறதன் மூலமாக நிறைய யூரின் பாஸ் பண்ணிங்கன்னா, யூரின் கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா அது கட்டியாகி அந்த கெமிக்கல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி மாதிரி. அதே சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய யூரின் பாஸ் பண்ணுற பட்சத்தில் அது அப்படியே யூரினில் அடிச்சுட்டு யூரினில் வெளியில் வந்துருன்ற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்டோன் உள்ள ஒருத்தர் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிங்கன்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி என்ன ரீசன்றதை பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. பட் சில பேருக்கு அந்த மாதிரி ரீசன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கோ, ஸ்டோன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறவங்களுக்கோ, பெரிய ஸ்டோன்ஸாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை அடிக்கடி சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கோ ஸ்டோனுக்கான ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியலாம். அது பிளட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலாம், யூரின் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டில் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நம்மளால் காரணம் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அது என்ன காரணமோ அதை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணி சரி பண்ணோம்னா அவங்களுக்கு மேற்கொண்டு ஸ்டோன் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்ற அந்த டயட்டுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கும் ஏதாவது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதுதான் அது அந்த யூரின் டெஸ்ட்டோ பிளட் டெஸ்ட்டோ நம்ம எல்லாருக்கும் பண்ண போகிறதில்ல. பட் அடிக்கடி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ஒருத்தருக்கு நம்ம அதை பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டோன்ஸ் நார்மலாக 99% ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி தாது பொருட்கள் தான் இருக்க போகுது. பட் லேராக மற்ற கெமிக்கல்ஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரிக் ஆசிட்னால சில பேருக்கு ஸ்டோன் வரும். இப்படி அது மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு யூரிக் ஆசிட்னால தான் ஸ்டோன் வருது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணோம்னா அதற்கான ஸ்பெசிஃபிக் டயட்டரி அட்வைஸை நம்ம கொடுக்க முடியும். முக்கியமாக யூரிக் ஆசிட் எதில் ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் அலாங் வித் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டோன் உள்ள ஒருத்தருக்கு ஆல்கஹால் எடுத்துக்காதீங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது கம்மி பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம்.